வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். சொல்றதில் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா செக்மேட் மூவியோட ரிவ்யூ பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். செக்மேட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ZEE5ல வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனுப் மேனன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் இண்டஸ்ட்ரியோட CEO ஒரு ஓனர் மாதிரி இருக்கிறாப்புல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாரு பேஷண்ட்ஸ் மேலே, வாலண்டரி பேஷண்ட்ஸ் மேலே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன இதை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இறந்தாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுப் மேனன் வந்து பார்த்தீங்கன்னா இதை பூசி முழுவ பார்க்குறாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் எடுத்து அஞ்சலி என்ற ஒரு மோகனன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி மேன்ற ஒரு கேரக்டர் இதில் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நடத்துகிறாங்க. இந்த மாதிரி ட்ரக் டெஸ்ட் வீடாக இருக்குது, இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ் எடுத்து நடத்த போக இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, நம்ம அஞ்சலி மோகனனுக்கு இவங்க என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அதில் இல்லாமல் அந்த மூமெண்ட் ஆகட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பட்டுச்சு. இந்த படத்தோட கதை, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டன் அண்ட் நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டது. எதிர்பார்த்தது அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாலுமே கூட சில இடங்களில் லால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டானா வராப்புல அவர் வந்த போர்ஷன்ஸை அவர் கொடுத்த ரோலை அவர் சரியாக பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. இதை தவிர்த்து அந்த ரேகா அரீந்திரன் அவங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. விஸ்வா அரீந்திரன் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு, நம்ம அனுப் மேனன். அது மட்டும் இல்லாமல் லால். இதுக்கு தவிர்த்து இன்னும் 2-3 கேரக்டர்ஸ் ராஜலட்சுமி அவங்க ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை அவங்க சரியாக செஞ்சுருக்காங்க. இந்த நடுவில் ஒரு எமோஷனலான மூமெண்ட்ஸ் சில இது வருது. அதே நேரத்தில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி கொஞ்சம் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விறுவிறுப்பு தன்மையை அது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டவுன் ஆகிடுச்சு அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற மற்ற அந்த கதையை அந்த கொண்டு போன விதம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பாக அந்த ஸ்க்ரீன் பிளே வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் அந்த பாரில் வந்து பப்ளில் நடக்க உட்காந்து பேசுகிற மாதிரி சில இடங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரை இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக்கை பொறுத்தவரை எனக்கு ஒரு ஓகே தான். ஓவராலாக இந்த படம் எப்படி தான் இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2.9 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரை ஒரு டீசெண்டான வாட்ச் தான் இந்த படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ZEE5ல அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அது இல்லாமல் இந்த படத்தில் மெடிக்கல் ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு கொண்டு வந்து இதில் எவ்வளோ பேர் எந்த போயிருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டென்ட் எடுத்து அதை சொல்ல விதத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் கொடுத்துடலாம். ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எந்த கதையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கதையை எதிர்பார்க்கல. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காம இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ் ஆஃப் கொடுத்துடலாம். ஓரளவு இந்த படத்துக்கு நான் 5க்கு 2.9 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச் தான். ஏன்னா இதில் நிறைய ஏன் அப்படி 2.9 ஸ்டார் ரேட்டிங் தரைய ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உலகிட்டு இருக்காங்க, எப்படி சொல்கிறாங்க, ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கேரக்டரே இல்லை அப்படின்றது பார்த்தா பச்சையாக தெரியுது. அதுதான் இந்த படத்தில் பெரிய நெகட்டிவ். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 2.9 ஸ்டார் ரேட்டிங் தரேன். என்ன பார்த்தா ஒரு டீசெண்டான வாட்ச் தான். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சி நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.